இன்னும் கொஞ்சம் த்ராட்டில். அவ்வளோதான். நீ எவ்வளோ நேரம் டே கோமாளி என்ன உடஞ்சி திருப்பி அதே பிச்சுக்கு இன்னும் வேகமாக எடுத்துறாரு ப்ரோ. லைட்டாக இன்னொருத்தர் அடி ப்ரோ. ஓகேவா? இப்போ பாப்பா பார்க்குதா? ஒரே நிமிஷம். டேய் சுதர்ஷா, உனது நீ கால் எட்டு வந்தியா? உனது நீ கார்டு கொண்டு வந்தியா? எடுத்துருவா. இதை முட்டியில் போட்டுக்கோங்க, அடிப்படாது. இப்போ ட்ரைவ் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டாக அடிங்க பார்ப்போம். எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு த்ராட்டில் கொடுத்துட்டு அப்புறமா தான் கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் கிளச்சை விட்டுட்டு த்ராட்டில் கொடுக்குறீங்க, அப்படி கொடுத்தா வண்டி இழுத்துட்டு தான் போகும். கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு த்ராட்லையும் அதே டைம் கொடுத்துக்கிட்டு அப்புறமா கிளச்சை விட்டால் போதும். வண்டியை நேராக வைங்க. அதே ஒரு பக்கமாக வண்டி சாயுது. வண்டி நேராக இருக்கணும். ஓகேவா? பொறுமையா. அதான் கிளச்சை பிடிச்சிட்டு த்ராட்டில் கொடுங்க. சும்மா 2 விரலில் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஃப்ரீ ரிலீஸாக இருக்கும். ஒரு விரல் கையில் மாட்டுதோ, இப்படி வச்சுக்கோங்க. த்ராட்டில் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பிரேக்லாம் விட்டுருங்க, ஒன்றும் ஆகாது. லெக் பிரேக் மட்டும் அடிங்க. அதே மாதிரி 2 ஈவனாக பண்ணணும். கிளச்சை க்ளோஸ் பண்ணிட்டு த்ராட்டில் கொடுத்துட்டு அப்புறமா கிளச்சை விட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ பண்ண தான் கரெக்டு. இது மாதிரி தான் பண்ணோம். அப்புறமே லைட்டாக த்ராட்டில் சேர்த்திக்கலாம் வண்டி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். இதுதான் கரெக்டு. பாப்பா பார்க்குதா? அவ்வளோதான். அப்படியே பின்னாடி வந்துடுங்க. மோசமானவனுங்க மேலே விட்டுருவானுங்க. இந்த பக்கம் வந்து ஓவராக ஹைட் ஏறிச்சுன்னா என்ன பண்ணும்? பிரேக்கை டேப் பண்ணி அப்படியே இறக்கிடணும். எவ்வளோ வேகமாக வண்டி ஏறுதோ அவ்வளோ நம்ம பிரேக் பண்ணும்போது வண்டி இறங்கிடும். பயப்படாமல் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஈஸி தான். என்னது? அது மட்டும் கொடு. டூல்ஸ் இருக்குது தானே வந்துட்டேன். சும்மா 10-11 மட்டும் இருந்தால் போதும். இதை ஒரு விரலில் பிடிக்கிற மாதிரி நவுத்தி வச்சிடலாம் உள்ளே. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கை வச்சு பாருங்கள், ஒரு விரலில் பிடிக்க முடியுதா? இப்போ கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி இந்த கையையும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏற்றி இறக்கும் போது வண்டி வந்து ரொம்ப வாபிள் ஆகும், குதிக்கும். அப்போலாம் நம்ம இந்த கையில் இறக்கும் போது ஸ்டிஃபாக பிடிச்சா தான் விழுவ மாட்டோம். அசால்ட்டாக பிடிக்காதீங்க. கிரி ஓகேவா? பொறுமையா இடிச்சுக்கிட்டீங்களா என்ன? ஒரே நிமிஷம். இப்போ நான் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம கிளச்சை பிடிக்கிறதும் விடுறதும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். ரொம்ப கன்ஜெக்ஸ்டடாலாம் பிடிக்காதீங்கடா. அப்படி ஒரு விரலில் பிடிக்கிறீங்களா? சரி 2 விரல் கூட வச்சுக்கலாம்ண்ணா. இப்படி ரிலீஸ் அது ஒரு கொஞ்சம் கிளச்சு பிடிச்சிட்டே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இறங்கும் போது வண்டி ஓவராக ஏறிச்சுன்னா ரீக்ளச் பண்ணால் கூட வண்டி இறங்கிடும். சும்மா கிளச்சு ரிலீஸ் பண்ணி நீங்கள் விட்றது எப்படின்னா இப்படி விட்டுறீங்க. அப்படி விட்டாலும் வண்டி ஏறாது. நான் ஸ்லோவாக ரிலீஸ் தான். இந்த கை விலகவே கூடாது, கிளச்லேயே தான் இருக்கணும். அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுலாம் வந்து 2 ஹேண்டிலும் கரெக்டாக பிடிச்சா தான் வீலையை நம்ம ஏற்றி இறக்க முடியும். ஆடுறது, வண்டி இறங்கும் போது திருப்புறது அதெல்லாம் பண்ணாதீங்க. வண்டி எப்படி நேராக ஏறுதோ அப்படியே நேராக இருக்கணும். அதே மாதிரி நல்லா பின்னாடி நவுந்து உட்காரும் போது என்ன ஆகும்? பின்னாடிக்கு வெயிட் லிஃப்ட் ஆகும். அப்படி ஆகும்போது பின்னாடி டயர் வந்து ரொட்டேட் ஆகாது. கிளச்சை கையிலே வச்சுக்கோங்க. இந்த 2 விரல்லே இருக்கணும். விடுறதும் தெரியக்கூடாது, பிடிக்கிறதும் தெரியக்கூடாது. பொறுமையாக. அதான் சொன்னல, ஸ்டேரிங்லாம் ஆட்ட வேண்டாம். சும்மா கேஷுவலாக வண்டி நம்ம எப்படி ரோட்டில் ஓட்டுவோமோ அந்த மாதிரி ஏற்றி இறக்குங்க. வண்டி ஸ்டேரிங்லாம் திருப்ப வேண்டாம்.
நேராக ஏறி நேராக இறங்கினா போதும். கொண்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட பண்ணு. அவ்வளோதான் அவ்வளோதான். பொறுமையா கோவப்படக்கூடாது. பின்னாடி கரெக்டாக வெயிட் பார்க் பண்ணால் சுத்தாது வீட்டில். ஒன்றும் இல்லை, பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. பாதி சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியல. அப்படியே ரைட் லெஃப்ட் உடம்பு ஆட்டணும்டா. இப்படி வருது இல்லை வண்டி லைட்டாக சாய்க்கிறதுனா எப்படி சாய்க்கணும் சொல்கிறது? சாய்ச்சிட்டு உடம்பு முன்னாடி கொண்டு போகணும்டா, ஹேண்டில் பக்கம். அப்போ தான் வண்டி ஹைட் ஏறும். ஹைட் ஏறும்போது அப்படியே ரைட் லெஃப்ட் அப்போ திரும்பும்போது அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா இங்கேருந்து போயிட்டு டெட் ஸ்லோ ஆகணும் வண்டி. புரியுதா? இல்லை நான் பார்க்கலடா, திருப்பி பார்த்தா சொல்லிடுவேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லிடுவேன். ஸ்லோ பண்ணு ஸ்லோ. இதான் கரெக்ட், அப்படிதான் பண்ணும். ஹைட்டு ஸ்லோ. என்னடா எஸ் போடுற? அந்த பக்கம் கால் வெயிட் கொடுக்கவே தேவையில்லடா. நூறுரூவா இப்போ பாடுறா, அசால்ட்டாக சொல்கிறேன்டா. ஹைட்டு தா நல்லா காலை ஸ்ட்ரெச்சிலே வை. உன் ஹைட்டுக்கெல்லாம் சும்மா கோமாளியாட்டம் ஆயிரும் வண்டி. அதே மாதிரி உடம்ப இந்த பக்கம் தள்ளிப்பாரு, சர்க்கிள் பக்கம். சர்க்கிள் பக்கம் போடு ப்ரோ, கோஸ்டர் போடு ப்ரோ, கோஸ்டர். அதே மாதிரி நீ ஓவராக தூக்கி தான் விழுவணும், நீ ஹைட் இல்லாமல் இறங்கக்கூடாது. நல்லா கான்ஃபிடென்ட்டா போடுறா. என்ன வித்தலாம் காட்டும். ட்ரம் பிரேக்டா அது? ட்ரம் பிரேக் இல்லை, நிற்காது. இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கோ பிரேக்கை, டைட் வச்சுக்கோ. நம்ம வீடியோவில் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வருவோம், இங்கே வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கூட வீடியோ போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் தாட்டில் சேர்த்து கொடுக்கலாமா? லைட்டாக, ரொம்ப இல்லை, இதுலேயே கொஞ்சம் இன்னும் 10% சேர்த்தி. கொஞ்சம் இன்னும் ஹைட் ஏறும். ஹைட் ஏறிச்சுன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே பிரேக் அடித்து இறக்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட்டாக ஏற்றி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், ஸ்டேரிங்லாம் திருப்பிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் த்ராட்டில். அவ்வளோதான். வேற மாதிரி. போங்க, போஸ்ட் ரெடியாக வைக்கிறேன். ஹேண்டில் நல்லா ஸ்டிஃபாக பிடிங்க, லூஸாக பிடிக்கக்கூடாது. ஹேண்டில் பார் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாலே உழுவ மாட்டோம். ஹேண்டில் பார் பாருங்க, இப்படிலாம் ஆடுது, அப்பெல்லாம் ஆடக்கூடாது. ஸ்டிஃபாக ஏறி ஸ்டிஃபாக இறங்கணும், அவ்வளோதான். அன்சைடு
வண்டியும் ஒரு 10% தள்ளு சுதர்ஷா. உடம்பையும் வண்டியும் உடம்பையும் ஒரே பக்கம் தள்ளு சுதர்ஷா. தள்ளு சுதர்ஷா. இப்போ விழுந்துரு சுதர்ஷா. நல்லா ஹைட்டு திருப்பு. வண்டி ஹைட்டில் மட்டும் வை. சூப்பர்மா. வீட்டு பேலன்ஸ் ரைட் இந்த வண்டியில் கண்டுபிடிங்க. டே அது 4க்கு போகும்போது அடிச்சு உடஞ்சிடாதரா. இந்த மறுகாடி அது பிடிக்காது. வியூ கரெக்டாகுதா? வெளிச்சம் வருதா? ஓடு. கை வலிக்குதோ? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணுங்க. நீ எவ்வளோ நேரம்? டே கோமாளி ஏடா பண்ணுறீங்க? அடியா என்ன? ஐயோ திருப்புளியுமா? திருப்புளியுமா? திருப்புளிலாம் இல்லை. மாலைக்காம் என்ன உடஞ்சி? நான் சொன்ன கெட்டியும் எப்படி பிடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு கப்பல் பிடிச்சி தூக்கி அடிக்கணும். அடிச்சு அதான் மல்ல. நல்ல வேலை ப்ரோ, ஸ்பீடாக போகும்போது அடிச்சிரு ப்ரோ. 1 லேக்ல போய் அழுத்து சுதர்ஷா. ஹைட்டு வேணும் சுதர்ஷா. வண்டி இந்தாண்ட போகுதுண்ணா. தள்ளுறா அந்த பக்கம் போனா. நீ ஆப்போசிட்டாக சாய விடாதரா. கண்டிப்பாக ஆப்போசிட் போகும்டா. ஏன்னா நம்ம பேலன்ஸ் மாறுது இல்லை. உடம்பு ரைட் லெஃப்ட்டுன்னு தள்ளும். இந்த பக்கம் சாய்ச்சி வண்டிக்கு லைட்டாக சாய்ச்சிக்கோ. ஒரு 10% சாய்ச்சினா அந்த 10% எப்போ சாய்க்கணும்னா டெட் ஸ்லோ போயிட்டு வண்டி சர்க்கிள் போடும்போது தான் திருப்பணும். இங்கேருந்து நீ போகும்போதே நவுத்துனாலும் நவராது. ஸ்லோவானால் தான் வண்டி நவரு. நீ சொல்கிறது எல்லாமே ஸ்லோ பண்ணால் மட்டும்தான் கேட்கும். எப்படி அடிக்கிறான்னு பாருங்க. சிங்கிள்ஸ்ல போய் இவ்வளோ லைட்ல இருந்து பிஜிக்குன்னு அடிக்கலாம். டபுள்ஸ்ல போறப்ப அப்படி அழுத்தினா என்ன? நல்ல வேலை அடிவா. ஒரு 12 அடி ப்ரோ தனியா. பிஜிக்குன்னு வேகமா அழுத்துறாரு ப்ரோ. லைட் இன்னொருத்தர் அடி ப்ரோ. அம்மா பின்னாடி உட்காரவன் நிலைமை யோசிச்சியா? சாஃப்டா அடிக்கணும்டா. கம்மு கும்முன்னு அடிச்சுனா பின்னாடி உட்கார வேணா. அடிக்கிற அவன் பயந்து ஜஸ்ட் மிஸ். அது மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அவ்வளோதான். என்னென்ன கிழிஞ்சிருக்குன்னே தெரியாது. என்னது ஐப்படத்தில் அந்த ஜான் இருப்பானே பஸ்ல அப்படின்ட்டு இருப்பானே. நல்லா இருந்த நீங்க அப்படி நாசம் பைத்தியம் ஆயிட்டான். இனிமே இந்த பைத்தியத்தை யாராலையும் கண்டுபிடிச்சோம். டபுள் சிலிங் வரைக்கும் அவன் மட்டும் 12 அடிச்சதில்லை தானே? பேசிக் 12 நானே ராஜாவுமே அடிச்சுக்கிறேன். பவர்ல ஒருத்த காலை வச்சு வேணா அடிச்சுக்கிறேன். பவர்ல போயெல்லாம் எவனா அடிச்சு நான் பார்த்ததே இல்லை. அடிச்சா நானும் என்ன தெரியுமா ப்ரோச்சு, நான் கீழே வந்தோடனே ஒரு ஏமரை ஒரு வண்டி எங்க மாதிரி ஒரு மாதிரியா எனக்கு தோணுது. விழுந்திருந்தா கிழிஞ்சிருக்கும். டேய் அவன் டெடிகேஷனை நீ பாராட்டணும். புடின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு கீழே விழுந்து உருள்ற வரைக்கும் பிடிச்சிட்டு என்ன அப்புறம் எப்படி பிடிக்கிறீங்க? என்ன நல்லா புடி ப்ரோ. அடி ப்ரோ. எங்க டல் அடிக்கிறேன்னா இது நாங்களே பண்ணுவோம்.
க்ளோஸ்ட் போடுறோம் உட்காரு ப்ரோ. ஐயோ ஐயோ ஓய் இங்கெல்லாம் என்ன லுக்கு ஐயோ